பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் சேனலை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த இயேசு கிறிஸ்து வருகையின் சபையின் யூடியூப் சேனலில் நீங்கள் அனைவரும் பார்த்து ஒத்துழைப்பு கொடுத்து லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் நண்பர்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் துவக்கமாக கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக முதலாவது ஜெபித்து கர்த்தர் இந்த ஆராதனை தொடக்கத்தை நாம் ஆரம்பிப்போம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு வருகிறேன் எங்கள் நல்ல தகப்பனே. எங்கள் போக்கையும் வருத்தையும் ஆசீர்வதித்து இவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலும் இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் இந்த லாக்டவுனில் கூட கர்த்தாவே நாங்கள் வேலை இல்லாத திண்டாட்டத்தின் நேரங்களில் கூட எங்களுக்கு கர்த்தாவே நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை மூடி மறைத்து கொண்டு பாதுகாத்து கொண்டு இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை அப்பா ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட இந்த ஆராதனையை தொடக்கமாக கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாத்து கொள்ள போகிறதுக்காக நன்றி. இந்த ஆராதனை முழுவதும் நீ பொறுப்பெடுத்துக்கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு பரிந்த தேவனாகிய கர்த்தர் நீர் கர்த்தாவே அப்பா ஆளுகை செய்ய போகிறதுக்காக நன்றி. இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. பாதுகாத்து கொள்ள போகிறதுக்காக நன்றி. கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். நீர் எங்களோடு கொடுக்கிறோம். நீ ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த இடங்கள் முழுவதும் அப்பா நீர் ஆளுகை செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கூட ஆராதனை தொடக்கமாக ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம். எவ்வளோ சோர்வினைகள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் நமக்கு என்றுமே ஆனந்தத்தை தருகிறார். அல்லேலூயா. இந்த பாடல் பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் செய்த கிருபைக்காக நன்றி. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனம். பாருங்க, தேவன் இப்படியாக சொல்லுகிறார். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. பாருங்க, என்ன ஒரு அருமையான வார்த்தை இல்லையா? தேவன் நம்மளோட கூட பேசுகிற வார்த்தை. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அல்லேலூயா. ஒருவன் நினைக்கலாம், நமக்கு ஏன் இவ்வளோ சோதனைகள் வருது, இவ்வளோ கஷ்டங்கள் வருது, இந்த 6 மாதம் நமக்கு எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள் நம்ம அனுபவிச்சிருப்போம். வேலை இல்லை, ஒரு பக்கம் கஷ்டம்,
சாப்பாட்டுக்கு இல்லை, கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம், வட்டி கட்டணும் ஒரு பக்கம், எத்தனையோ காரியங்கள், பலவீனம் ஒரு பக்கம், இந்த கொள்ளை நோயினால பயம் ஒரு பக்கம், திகில் ஒரு பக்கம். இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது கூட நாம பாருங்க, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதா. இப்படிப்பட்ட நேரங்களில கூட நாம எப்படி கர்த்தருக்குள்ளாக வாஞ்சையா இருக்கிறோம், விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறோம். கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். நீங்க அருமையா சொல்லப்படுகிற இந்த வசனம் பாருங்க, மீண்டுமாக வாசிக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நம்ம எவ்வளவு சோதனைகள் நம்ம தாங்கிக் கொள்ளுகிறோமோ அவ்வளவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலிருந்து வெளிப்படுவார் மற்றவர்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுவாராம். பார்ப்பவர்களுக்கு நாம கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக தெரியும். அதங்க அருமையா சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு நீ கண்ட துன்பத்துக்கு பதிலாக, துயரத்துக்கு பதிலாக, கஷ்டத்துக்கு பதிலாக, பிரச்சனைகளுக்கு பதிலாக, போராட்டங்களுக்கு பதிலாக, வியாகுலங்களுக்கு பதிலாக, நோயிலிருந்து அது அந்த பட்ட கஷ்டங்களுக்கு பதிலாக, என்னவா எல்லாத்துக்கும் பதிலாக வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மகிமையும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான தேவன். நம்ம கிட்ட இருந்து யாரு வெளிப்படணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படணும். அதுதான் அருமையா சொல்லப்படுகிறது இந்த வார்த்தைகள். நம்ம அநேக காரியங்களை சோர்ந்து போகும்பொழுது நம்ம என்ன பண்றோம், நம்மளை இழந்து போய் நம்மளுக்கு அவருக்குள்ள அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளாம நம்ம என்ன பண்றோம், அந்த விசுவாசத்தை உதறி தள்ளி நம்ம உலக வாழ்க்கைக்கு மீண்டுமாக திரும்புகிறவர்களாக இருக்கிறோம். நீங்க என்ன சொல்லுதுன்னா, நீ சோதிக்கப்படும் போது பொன் எப்படியா அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற, அதிக விலையேற பெற்றதா, ஒரு தங்கத்தை பார்க்கிலும் நம்மளுடைய விசுவாசம் அதிக விலையேற பெற்றதா இருக்கிறது கர்த்தருக்குள்ளாக. அந்த விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறவராக இருக்கிறார். அவர் வெளிப்படும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக காணப்படும். எப்படியா மகிமை, எப்படியா புகழ்ச்சி கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, நாம எத்தனையோ நேரங்களில் சோர்ந்து போன நேரத்துலலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதறி தள்ளி இருக்கிறோம். எந்த ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட நம்மளால தாங்கி கொள்ள முடியாத காரியங்களில் கூட இருக்கும்பொழுது நம்ம யாரை தேடுறதில்லை, கர்த்தரை தேடுறதில்லை. ஆனால் இங்கே சோதிக்கப்படும் போது நம்ம யாரை தேடுகிறோம், நம்ம யாருக்குள்ளாக விசுவாசமாக இருக்கணும், விலையேற பெற்றதாம் நம்மளுடைய விசுவாசம். எதை பார்க்கலாம், அழிந்து போகிற பொன்னை பார்க்கலாம் நம்ம விசுவாசம் எப்படியாப்பட்டதான், விலையேற பெற்றதா இருக்கிறது. அந்த விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ளும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிலிருந்து எப்படி வெளிப்படுகிறார் பாருங்க. அவர் வெளிப்படும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குமா, புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நமக்கு காணப்படுமா. நம்ம காணும் எவ்வளவு சோதனைகள் கண்டமோ, எத்தனை துன்பங்கள் கண்டமோ, எத்தனை வியாகுலங்கள் அடைந்தமோ, அவைகளுக்கெல்லாம் பதிலாக நமக்கு என்ன கிடைக்கும், புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நமக்கு காணப்படும். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும். கர்த்தர் நமக்குள்ளாக இருப்பதினாலே நம்ம வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு துயரங்கள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், எத்தனை பேர் நம்மளை எதிர்த்து வந்தாலும் சரி, நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்குள்ளாக இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்த விசுவாசம் நம்ம காத்து கொள்ளும் பொழுது, விசுவாசம் நமக்குள்ள நம்ம காத்து கொள்ளும் பொழுது நாம புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும் நமக்கு. தான் சொல்லுகிறார். அநேக காரியங்களில் நாம இதை மறந்து போகிறோம். வேதத்தை படிப்போம்,
கேட்போம், ஆண்டவர் கொடுக்கலன்னா கடவுள் கொடுக்கல, எனக்கு கர்த்தர் கொடுக்கல. அந்த ஏசப்பா கிட்ட கேட்டுக்கினேங்கிற கொடுக்கவே இல்லை. நீண்ட நாள் போராட்டம். ஒரு இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, 40 நாள் நடக்க வேண்டிய பயணத்தை ஏன் 40 வருடம் கர்த்தர் தள்ளினார்? அவங்க கிட்ட அந்த விசுவாசம் இல்லை. மறுதலிக்கிற கூட்டமாக இருந்தார்கள். ஒருவேளை நீ இன்றைக்கு மறுதலிக்கிற கூட்டமாவோ விசுவாசம் இல்லாதவராகளோ இருந்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட்டுடுங்க. கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் எப்படியாப்பட்டதா விலையேற பெற்றதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நாம வைக்கிற விசுவாசம் எப்படி விலையேற பெற்றதா இருக்கிறது. அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் அதை காத்துக்கொள்ளல. 40 வருடம் 40 நாள் போக வேண்டிய பயணத்தை 40 வருடங்கள் நடக்கிறாங்க. முறுமுறுப்பு, அவர்களுக்குள்ளே ஒருவருக்குள்ள ஒருவர் பொறாமை, சண்டைகள். உன்னால மட்டும் தான் ஆண்டவரை பார்க்கணும். மோசையை பார்த்து கேட்குறாங்க, உன்னால மட்டும் தான் ஆண்டவரோட பேச முடியுமா? ஏன் எங்களால பேச முடியாதா? இப்படியெல்லாம் பட்ட கேள்விகள். அதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. தேவன் உனக்குரியதை உனக்கு உண்டாக்குகிறார், உனக்கு கொடுக்கிறார். நீ தேவனோட கூட பேசு. தேவன் உனக்குள்ள இருக்கிறார்ன்ற விசுவாசத்தை ஒரு நாள் நீ மறந்து போகாத. அந்த விசுவாசத்தை மறப்பாயானால் நீ எல்லாவற்றிலும் தோல்வியை காண்பாய். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல கேட்டுங்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் சொல்றேன். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார் என்ற ஆழமான ஒரு விசுவாசம் வெளியேற பெற்றது. அது அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நாம் அடைவோம், காணுவோம். அது தெரியும் நமக்கு. நம்மளை பார்ப்பவர்களுக்கு இவங்க எவ்வளவுதான் போராட்டம் இவங்களுக்கு வந்தாலும் இவங்க ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள், வெற்றி சிறக்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னிலிருந்து வெளிப்படுவார். அதை நாம் உணர்ந்தவர்களாக விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். அடுத்த ஒரு வசனம் படிப்போம். யோபு எழுதின நிருபம் 23வது அதிகாரம். யோபு 23வது அதிகாரம் 10வது வசனம். பாருங்க, நல்ல அருமையான ஒரு வார்த்தை. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். விலையேற பெற்றது. பாருங்க, யோபு அருமையா சொல்றான். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் எப்படி போறேன், எவ்வளவு என் வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கிறேன், எவ்வளவு துக்கத்தோடு ஓடுறேன், எவ்வளவு துயரத்தோடு ஓடினாலும் யோபுக்குள்ள இருந்த கர்த்தர் மேல் இருந்த விசுவாசம் மாத்திரம் குறையவே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உங்கள் விசுவாசம் குறைந்தது என்றால் நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. விசுவாசத்தை காத்து கொண்டு கர்த்தர் உங்களுக்குள்ளாக வெளிப்படுவாரானால் நீங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாக இருப்பீர்கள். யோபு அருமையா சொல்றாரு என்னன்னு, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஆனாலும் நாம போகிற வழியை அவர் அறிவார். எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் எனக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற விசுவாசம் ஆணித்தரமா நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் அறிவாராம். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எப்படியா? பொன்னாக விளங்குவேன். பாருங்க, எப்படியா? பொன்னாக, விலை மதிக்க முடியாத தங்கம், தங்கத்தை பார்க்க விலை மதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் விசுவாசம். இப்ப சோதித்த பின்னு பொன்னாக விளங்குவாராம். பாருங்க, அப்புறம் சொல்றாரு, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். சில விஷயங்கள் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். பாருங்க, அதை தான் இங்கே யோபு சொல்லுகிறார். அருமையா சொல்றாரு யோபு, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அப்படியா? பாருங்க, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளின் பிரகாரம் நம்ம நடந்து அவர் கை கொள்ளுகிற பிள்ளைகளாக இருப்போம் என்றால் வாழ்க்கையில வெற்றி சிறந்தவர்களாகும், மேன்மை அடைந்தவர்களாகும், மேன்மை பாராட்டுகிறவர்களாகும். இந்த தினத்தை தேவன் சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். யோபு அருமையா சொல்லுகிறார் பாருங்க. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பாருங்க,
அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய விசுவாசம் ஒரு நாளும் வீணடிக்காதீங்க, வீணா விட்டுறாதீங்க. கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம் எப்படியாப்பட்டது, பெரிதா இருக்குது. அப்புறம் யோபு இப்படி ஒரு சோதனை நம்ம வாழ்க்கையில வந்தது கிடையாது. யோபு இப்படி நம்ம சோதனை அடைஞ்சிட்டோமா? அவர் எப்படியாப்பட்ட மனிதன்? அவர் அந்த தேசத்திலே பெரிய உயர்ந்தவராக, எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருந்தார். கர்த்தருக்கும் பலி செலுத்தவராக இருந்தார். கர்த்தருடைய கற்பனைகள் பிரகாரம் நடந்தார். ஆனாலும் அவருக்கு சோதனை வரும்பொழுது கூட, எப்படியாப்பட்ட சோதனை, நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு சொன்னாரு. என் சதைகள் சீழ் வடிகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். பாருங்க, அவர் சதையெல்லாம் எப்படி இருந்தா, சீழ் வடிந்த துணி இல்லை, நிர்வாணியா நிற்கிறேன். ஆனாலும் நான் என்ன பண்றது இல்ல, கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அவர் மேல் வைத்த விசுவாசம் ஆழமானதா இருக்கும் பொழுது கர்த்தர் யோபுக்குள்ள வெளிப்பட்டார். இன்றைக்கு நம்ம கேட்கறது, நம்ம கிட்ட கேட்கறது தான், ஆண்டவர் உன்னுடைய விசுவாசம் நீ நிலைத்திருந்தால், உன் விசுவாசம் ரொம்ப பெரியது, வெளியேற பெற்றது, அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்ததுன்னா அங்கிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்ம புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் அடைகிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா அன்பு சகோதர சகோதரிகளே, யோபுடைய ஒரு சோதனை நம்மளுக்கு வந்தது கிடையாது. ஆனா கர்த்தர் மேல யோபு எவ்வளவு விசுவாசமா இருந்தாரோ, அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால் நீ புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் அடைவாய். ஒரு நாளும் கர்த்தர் விட மாட்டார். யோபு சொல்லுகிறார், என்னுடைய வழிகளை, நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் எங்க போறேன்னு அவர் அறிவார். நான் எப்படி இருக்கிறேன்னு அவர் அறிவார். உனக்குள்ள அவர் இருக்கிறார் என்பதையும் அவர் அறிவார். இன்றைக்கு அதுதான், நமக்குள்ள அவர் இருக்கிறார் என்பதை அவர் அறிகிறவராக இருக்கிறார். அப்போ நமக்கு என்ன தேவை? விசுவாசம், நிலையான விசுவாசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால், நமக்குள்ள இருந்து யார் வெளிப்படுவா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படுமா? அவர்கிட்ட இருந்து நமக்கு காணப்படும், நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நீங்க நல்லா நினைச்சீங்க, ஆண்டவர் பாருங்க, 40 நாள் போக வேண்டிய பயணத்தை 40 வருடம் போக வைத்தார் என்றால் விசுவாசம் இல்லாததனாலே. அதே யோபு பாருங்க, எவ்வளோ ஆசியமா பெரியவனாக இருந்தான், ஆனாலும் நிர்வாணியா இருக்கும்போது கூட கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம் அவருக்கு குறையல. கர்த்தர் என்ன சொன்னார்? இழந்ததை எல்லாவற்றையும் இரண்டத்தனையா கொடுத்தார். மகிமையும் கனத்தையும் புகழ்ச்சியும் கொடுத்தார். மீண்டுமாக புகழ்ச்சி யோபுக்கு. யோபு போல அந்த தேசத்துல யாருமே இல்லை. உன்னை என்னையும் பார்த்து கேட்கிற கேள்விதான், என் மேல விசுவாசமா இருக்கிறியா? என்ன விசுவாசி. விசுவாசியை நீ பதறாதே. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது வைக்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். அது எப்படி இருக்கணும்னா, ஆழமா இருக்கணும், ஆணித்தரமா இருக்கணும். நமக்குள்ள உறுதியான விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் இருந்தது என்றால் கர்த்தர் நமக்குள்ளாக வெளிப்படுவார். நாம எதை அடைவோம்? புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் அடைவோம். பாருங்க, யோபு கடைசி அதிகாரத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், யோபு இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி பெற்றார், ரெண்டத்தனியா. அதுக்கப்புறம் என்ன கிடைக்குது? மறுபடியும் புகழ்ச்சி. ஆண்டவர் யோபு கனப்படுத்தினார், புகழ்ச்சி கொடுத்தார், எல்லாரும் புகழ்ந்து பேசுற அளவுக்கு கொடுத்தார், மகிமையை கொடுத்தார். அவருடைய மகிமை அங்கு வெளிப்பட்டது யோபு மூலியமாக. இன்றைக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, உனக்குள்ளாக கிறிஸ்து வெளிப்படுவாரானால் நீ புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் நீ அடைவாய். கர்த்தர் உனக்கு செய்வார். இப்போ இன்று தினத்தில் நீங்க கேட்ட சத்தியமானது, கர்த்தருக்குள்ளாக விசுவாசமா இருங்க. அழிந்து போகிற பொன், அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன், தங்கத்தை குறித்து சொல்லுகிறார். நம்ம எக்ஸாம்பிள் பாரு, தங்கம் விலையேறப்பட்டதுன்னு நினைக்கிறேன், வாங்க முடியலையே. நீ கூட எவ்வளோ ஆயிடுச்சு? 42,000 ஆயிடுச்சு. அதை வாங்க முடியாது நம்மளால. 1 சவரன் 8 கிராம் நம்மளால வாங்க முடியாது. ஆனா அதை பார்க்கிலும் ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் அதிக விலையேறப்பட்டதாம். எவ்வளவு அருமையான வார்த்தை இல்லையா? பாருங்க, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. என்றைக்கு நமக்கு சோதனை வருதோ அப்போ நம்ம விசுவாசத்துல நிலையா நிற்கிறோம்.
சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். புகழ்ச்சி, கனம், மகிமை. புகழ்ச்சி, யாரெல்லாம் நம்மளை தூசணமா பேசுனாங்களோ அவங்கெல்லாம் புகழ்வாங்க. யோபு புகழ்ந்தாங்க இல்லையா? யோபு யாரெல்லாம் தூசணமா பேசுனாங்களோ மறுபடியும் புகழ்ந்தாங்க. கனம், கர்த்தருடைய கனம். நீ எவ்வளவுக்கெல்லாம் இழந்தியோ அதெல்லாம் ரெண்டத்தனையா கொடுப்பார். மூன்றாவது மகிமை. அவர் விசுவாசத்தை காத்து கொண்டதுனால மகிமையை அடைகிறவர்களாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களோட கூட ஆண்டவர் பேசின வார்த்தைகள் இப்படியாக நீங்கள் ஆண்டவரோடு கூட விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக இருந்து அவர் வெளிப்படும்படி நீங்க காண செய்தீங்கன்னா நீங்க வெளியேற உங்களுடைய விசுவாசம், நம்மளுடைய விசுவாசமானது வெளியேற பெற்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது உணர்ந்தோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளிருந்து வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். அது காண்பிச்சா நம்ம வாழ்க்கையில தோல்வி என்பது கிடையாது. வெற்றி சிறக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதுவரைக்கும் நீங்க விசுவாசத்துல காத்து விசுவாசத்துல நீங்க நிலையா இல்லைன்னா இன்றைக்கு விசுவாசத்துல நிலையா இருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால எல்லாம் செய்ய முடியும், அவரால் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருந்தது என்றால் நம்ம வாழ்க்கையில தோல்வியே கிடையாது, வெற்றி சேர்க்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ராஜா. இன்றைக்கு நீ கொடுத்த வார்த்தைகளை அப்பா, எப்படியாப்பட்ட வார்த்தைகள், எவ்வளோ ஒரு ஆழமான சத்தியத்தை எங்களோடு கூட பேசுனதுக்காக நன்றி ராஜா. அப்பா, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே அப்பா சோதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் என்று சொல்லி அதிக விசுவாசம் ஆண்டவரே, அதிக விலையேற பெற்றது எங்களுடைய விசுவாசம். ஆமாண்டவரே, அந்த விசுவாசத்தை நாங்கள் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுகிறவராக இருக்கிறீர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, யோபை பார்க்கும்போது அவர் விசுவாசத்தில் எவ்வளவு ஒரு அருமையான மனிதர் என்பதை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எங்களை கர்த்தாவே, ஒரு விஷயம் இதுவரைக்கும் நாங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் இன்றைக்கே எங்கள் இருதயங்களை மாற்றும். என் தேவனால கூட அந்த காரியம் ஒன்றுமே இல்லை என்ற விசுவாசம் எங்களுக்குள்ள நிலையாக இருக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கர்த்தாவே செஞ்ச குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். எங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து எங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே எங்களுக்கு நிலையான பெரிய ஒரு கிருபை என்பதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாக எங்களுடைய விசுவாசமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படும்படியாக அப்பா நாங்கள் உங்களிடத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை கர்த்தாவே, இன்னுமாக ஆழமாக விசுவாசத்தை கர்த்தாவே இந்த பிள்ளைகள் நினைத்திருக்கும்படியாக நீர் வெளிப்படும்படியாக அப்பா புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் அப்பா நீ காணும்படியாக நீ செய்ய போறதுக்காக நன்றி ராஜா. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த கரத்தில் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா, அநேக போராட்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாங்கள் நீர் எங்களோடு கூட இருக்கும்பொழுது இந்த போராட்டத்துக்கெல்லாம் எங்களுக்கு விடுதலை உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், இந்த மாதத்தின் தேவைகளை சந்தியும், ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்துக்கொள்ளும். இந்த கொள்ளை நோயில் சீக்கிரத்தில் ஒரு விடுதலை கொள்ளும். அடைக்கப்பட்ட ஆலயங்கள்லாம் சீக்கிரத்தில் திறக்கப்பட என் கர்த்தர் நீர் கிருபை செய்யும். ஆமாண்டவரே, நாங்கள் உண்மை ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கர்த்தவே கிருபையா இறங்கும் ஆண்டவரே. நீர் அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து விடும் ஆண்டவரே. நீ திறக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி முதல் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். மீட்பெரும் இரட்சகருமாகிய அருமையானவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தயவாய் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசம் உண்மையான விசுவாசமாக இருக்கட்டும், ஆழமான விசுவாசமாக இருக்கட்டும். நாம் அவர் மேலே வைக்கிற விசுவாசமானது
விலை மதிக்க முடியாதது, விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதை ஒரு நாளும் மறந்து போகாதபடிக்கு அவர் மீது வைக்கிற விசுவாசம் பெரிதாக இருக்கும்படியாக நான் உங்களுக்கு வேண்டுகிறேன். கர்த்தர் நம்ம போராட்ட பிரச்சனை இருந்தெல்லாம் வெளிப்படும் போது, அவர் வெளிப்படும் பொழுது இவர்கள் இந்த எல்லாவற்றிலும் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இயேசு கிறிஸ்து வருகையின் சபை ஜீசஸ் கிரைஸ்ட் அரைவர் சர்ச் என்கிற யூடியூப் சேனலை பார்த்து உங்களுக்கு ஜெப குறிப்புகள் எதாக இருந்தால், உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் நீங்கள் எங்களிடத்தில் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வாரம் முழுதும் வாக்குத்தத்தம் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். அதை பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.